கம்பெனிக்கும் யூஎஸ்ல இருக்கிற ஆக்ரோ கெமிக்கல் ஜெயிண்ட் ஒரு கம்பெனி இருக்காங்க, எஃப்எம்சி காப்னு சொல்லிட்டு. அந்த 2 கம்பெனிக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கோர்ட் கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது என்ன இதெல்லாம் வந்து டீடைலா வந்து பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நாட்கோ கம்பெனி அந்த கம்பெனிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாட்கோ அண்ட் தென் எஃப்எம்சி காப் அந்த 2 கம்பெனிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க இன்செக்டிசைட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்கோ கம்பெனி ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க. அத வந்து இங்க பேன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க எஃப்எம்சி காப் நிறுவனம். என்ன ரீசன்னால அப்படின்னா, இந்த கம்பெனி கிட்ட பேட்டன்ட் வந்து இன்னும் 2 மாசம் இருக்கிறதா சொல்றாங்க. பட் ஆனா எங்க நாட்கோ கம்பெனி ஏப்ரல் 2025ல இருந்தே இதுக்கான சேல்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கான ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதனால நீங்க போய் இதை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க எஃப்எம்சி காப் நிறுவனம். இதுக்கு நாட்கோ நிறுவனம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஏப்ரல் 2025ல இருந்தே இதுக்கான கமென்ஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கான கமர்ஷியல் ஒர்க்ஸா வந்து இருக்கட்டும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா வந்து இருக்கட்டும், அதுக்கான பார்ட்னர்ஷிப்ஸா வந்து இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ அதனால எங்களால சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ வந்து பண்ண முடியாது. அண்ட் தென் எங்களால வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் இவ்வளவு வந்து இருக்கு. அண்ட் தென் நாங்க ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நாட்கோ நிறுவனம். அண்ட் தென் இதுக்கு சப்போர்ட்டா தான் இங்க ஹைகோர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இங்க நாட்கோ நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க இந்த எஃப்எம்சி காப் நிறுவனத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டன் இன்னும் 2 மாசம் வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது. சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. சோ அப்ப என்ன பண்ணலாம், இங்க எஃப்எம்சி காப் நிறுவனத்துக்கு ஒரு காம்பன்சேஷன் வந்து வாங்கி கொடுத்துடலாம். நாட்கோ நிறுவனம் விக்கிற அந்த சேல்ஸ்க்கு வந்து இவங்க எவ்வளவு லாஸ் மேக் பண்றாங்களோ அது வந்து காம்பன்சேஷன் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற பிளான்ல வந்து ஹைகோர்ட் வந்து வருது. பட் ஆனாலுமே இங்க இன்னொரு விஷயத்தை வந்து நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க நாட்கோ நிறுவனத்துக்கிட்டே இவங்க கேட்டிருக்காங்க, ஹைகோர்ட் வந்து கேட்டிருக்காங்க, நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வந்து தயாரிச்சிருக்கீங்களோ அந்த குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணுங்க. அப்புறம் வேல்யூ ஆஃப் சேல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாட்கோ நிறுவனத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ இதை நாட்கோ நிறுவனம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஃப்எம்சி காப் ஒருவேளை இங்க லாஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னும் போது அது காம்பன்சேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இப்போதைக்கு நாட்கோ நிறுவனத்து சைட்ல வந்து பார்க்கும்போது அந்த கம்பெனி கிட்ட தான் சக்சீடா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இதை நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி இன்னும் ஹைகோர்ட் வந்து சொல்லல. நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கீங்களோ அண்ட் நீங்க எவ்வளவு வந்து சேல்ஸ் பண்ற பிளான்ல இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு காம்பன்சேஷன் பண்ற பிளான் தான் ஹைகோர்ட் வந்து வந்திருக்கு. இதை ஸ்டாப் பண்ண சொல்லிலாம் எதுவும் வந்து சொல்லல. பட் ஆனா எஃப்எம்சி காப் சொல்றது இவங்க வந்து சீரியஸான லிட்டிகேட்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க. சோ இதுதான் இப்ப வரைக்கும் இருக்க அப்டேட்டா வந்து இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்லயுமே ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சவுத் இந்தியன் பேங்க்ல எஸ்ஐபி அர் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த அக்கௌண்ட் வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்றாங்க அப்படின்னா, இங்க விமன் இந்தியால இருக்கிற விமனா இருந்தாலும் சரி, அந்த அப்ராட்ல இருக்க விமனா இருந்தாலும் சரி, அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, என்ஆர்ஐ பொறுத்தல என்ஆர்ஐ விமன் இவங்க எல்லாருமே இங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த எஸ்ஐபி அர் அக்கௌண்ட்ன்றத வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு லான்ச் பண்றாங்க. இங்க பினான்சியல் எஃபிஷியன்சியோட விமன் வந்து ரன் பண்றதுக்கான அந்த ஒரு ஃபோக்கஸ்ல ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஒரு அக்கௌண்டா வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இது ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம், பிரீமியம் லெவலான அந்த லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அக்கௌண்டாவும் இது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இதுல மினிமம் பேலன்ஸா வந்து இவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது 50,000 ரூபாவா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இதுல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் ஏரியா வந்து விமனா தான் வந்து இருக்காங்க. எஸ்ஐபி அர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேம்ல வந்து வச்சிருக்காங்க. சோ இதுல இவங்களுக்கு என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுல வந்து இன்சூரன்ஸ் பெனிஃபிட் வந்து வந்துருது. அண்ட் தென் இவங்க லைஃப் ஸ்டைலுக்காக வந்து பாத்தீங்கன்னா எதனா ப்ராடக்ட்ஸ் என்ன வாங்குறாங்கன்னும் போது அந்த ஷாப்பிங் எல்லாத்துக்கும் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் நீங்க ஏர்போர்ட் லான்ச்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. இங்க பினான்சியல் எஃபிஷியன்சியா எப்படி உமனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இதுல பர்டிகுலரான ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எஃப்டிக்கு மூவ் ஆகிற மாதிரி இதுல செட் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு செட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எஃப்டிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஒரு எஃப்டிக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தருவாங்க. இருக்கிற எஸ்ஐபி அக்கௌண்ட்லயே, அதாவது சவுத் இந்தியன் பேங்க்ல இருக்கிற எஸ்ஐபி அக்கௌண்ட்லயே நீங்க எஃப்டி வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இருக்கிறதே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விமன் அக்கௌண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நமக்கு மந்த்லி ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதை ஈஸியா அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி நீங்க விமனுக்கு வந்து செட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் இதுல இன்சூரன்ஸுமே கவர் பண்ணப்படுதுல. சோ இதுல வந்து பர்சனல் லைஃபும் வந்து இருக்கு. அண்ட் தென் இல்ல ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜும் வந்து இருக்கு. கூட வந்து பாத்தீங்கன்னா கேன்சருக்கான அந்த கவரேஜும் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜும் ஃபுல்லா வந்துருது. சோ அதனால ஃபினான்ஷியலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணிக்க முடியும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. அண்ட் நீங்க இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்து இருக்கு. லைஃப் ஸ்டைல்ஸா வந்து போகும்போது இவங்க ஷாப்பிங் பண்றாங்க இல்ல அப்படின்னா டிராவல் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபரிங்ஸோட இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. டிஜிட்டல் கோல்டு கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செபி கிட்ட போயிட்டு எங்களையும் நீங்க வந்து ரெகுலேட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா எங்களுக்கு தனியான ஒரு ரெகுலேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்க ஐபிஜேகேன்னு சொல்லுவாங்க, இந்தியன் பூலியன் ஜுவல்லரி அசோசியேஷன்ஸ் சொல்லுவாங்க. சோ இது ஒரு அமைப்பு. இதுல வந்து டிஜிட்டல் கோல்டு கம்பெனிஸ் எல்லாமே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு செபி கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இங்க டிஜிட்டல் கோல்டுக்கு பேக்டப்பா நாங்க இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டீங்க. சோ நீங்க இப்படி சொன்ன ஒரு ரீசனால இங்க இன்வெஸ்டர்ஸ் மத்தியில எல்லாமே பயம் வந்து கிரியேட் ஆகுது. ஏன் அப்படின்னா இங்க நிறைய பேர் இங்க டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. மெயினா யங் பீப்பிள்ஸ் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பின்னாடி இல்லாத ரீசன்னால. சோ அதனால நீங்களே எங்களை வந்து ரெகுலேட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா எங்களுக்குன்னு தனியா ஒரு ரெகுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணுங்க, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே செயல்படுறோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சோ இங்க டிஜிட்டல் கோல்ட பொறுத்த அளவுல இங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்குது. சோ அது நீங்க சொன்ன ரீசன்னால இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பயப்படுறாங்க. சோ நாங்க எந்த தப்பும் பண்ணல, நீங்க வந்து எங்களை ரெகுலேட் பண்ணுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க.
சோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் இதுவா தான் வந்திருக்கு. நீங்க டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட சாய்ஸை பொறுத்தளவு இல்ல. நீங்க டிஜிட்டல் கோல்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பேக்டப்ல இங்க எம்எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. சோ இங்க பேக்டப் அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து இருக்கும். பட் ஆனா இதுக்கு வந்து ரெகுலேட் பண்ற மாதிரி, அதாவது அந்த பேக்டப் ஆன அந்த ஒரு நிறுவனமே இங்க எம்எம்டிசி எல்லாம் சொன்னல, அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெகுலேட் பண்றதுக்கு அவங்க உண்மையாவே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து இல்ல. அதுதான் இந்த டிஜிட்டல் கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து கோல்டு டிஎஃப்ல தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ நீங்க டிஜிட்டல் கோல்டு பண்றீங்க அப்படின்னா பேக்டப்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த கம்பெனி சேஃபான்னு சொல்லிட்டு பாருங்க. இல்ல இது எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது தாராளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் கோல்டு டிஎஃப் வந்து ஷிஃப்ட் ஆயிடுங்க. அதுதான் இருக்கிற பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. நீங்க பண்ற டிஜிட்டல் கோல்டு கம்பெனி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னும் போது தாராளமா அந்த கம்பெனில வந்து இருங்க. அதுலயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. டிஜிட்டல் கோல்டுமே சேஃபான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ற கம்பெனி பொறுத்து தான் இருக்கு. இல்ல உங்களுக்கு சேஃப்டில வந்து ஒரு டவுட் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா நீங்க கோல்டு டிஎஃப் பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுங்க. இதுதான் இந்த டிஜிட்டல் கோல்டு இருக்க விஷயமா வந்து இருக்கு. HCL Tech வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா NVIDIA கூட வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி பிசிக்கல் இன்னோவேஷன் AI லேப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஓபன் பண்றாங்க. இது வந்து கலிபோர்னியால வந்து ஓபன் பண்றாங்க. சோ இந்த லேபோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க NVIDIAவோட அந்த AI ஹார்ட்வேர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ NVIDIA கிட்டே பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய இருக்கு. இங்க மெட்ரோபோலிஸ்னு ஒன்னு சொல்லுவாங்க, அந்த ஆம்னிவர்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் NVIDIA வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் வந்து இருக்கு. HCL Tech சைட்ல போகும்போது பிசிக்கல் AI ப்ராடக்ட்ஸ் ஆன இங்க விஷன் எக்ஸ் அண்ட் தென் கைனடிக் ஏஐன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. இது ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ற விதமா தான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து அமைஞ்சிருக்கு. சோ NVIDIAவும் HCL Tech வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு கொலாபரேஷன் மூலமா இந்த ரெண்டு கம்பெனிஸும் சேரதுனால இங்க ரியல் வேர்ல்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரோபோட்டிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வேற எதனா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். சோ இது எல்லாத்துலயுமே இவங்க கிட்ட வந்து ரோபோட்டிக் எக்ஸ்போர்ட்டா வந்து இங்க HCL Tech வந்து இருக்காங்க. அதுக்கான அந்த ஒரு ஹார்ட்வேர் ப்ரொவைடரா வந்து பாத்தீங்கன்னா NVIDIA வந்து இருக்காங்க. இது ரெண்டு கம்பெனியுமே சேரும்போது இவங்களால இங்க ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் இங்க ரோபோட்டிக்ஸ் வந்து இங்க ஒர்க் பண்ண வைக்க முடியுமோ அது எல்லாமே அந்த பிசிக்கல் இன்னோவேஷன் லேப்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அந்த கலிபோர்னியால வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அங்க இந்த ஃபார்ச்சூன் குளோபல் கம்பெனிஸ் இருக்காங்களா, ஒரு 2000 கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. அவங்களால ரியல் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவங்க கம்பெனிக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. ஓகேன்னும் போது அந்த சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனியுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் AI GCC மாடல் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். சோ இதை எதை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோ இங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. நிறைய என்டர்பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே வராங்க. சோ அவங்க வளர்ந்துட்டே வரும்போது அவங்களோட டெக்னாலஜி சப்போர்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெக்னாலஜி சப்போர்ட்டாவும் சரி, டிஜிட்டல் சப்போர்ட்டாவும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சர்வீஸ் வந்து தேவைப்படலாம், இல்ல அப்படின்னா அவங்களுக்கு IoT சர்வீசஸ் வந்து தேவைப்படலாம், இல்ல அப்படின்னா அவங்களுக்கு AI ரிலேட்டடான ஒரு சர்வீசஸ் நிறைய வந்து தேவைப்படலாம். சோ எல்லாத்தையும் அவங்க மானிட்டர் பண்றது நிறைய வந்து தேவைப்படும். சோ அந்த மாதிரி இங்க குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல இவங்க வந்து ஃபர்ஸ்ட் AI வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு கம்பெனி வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களால லான்ச் பண்ணிக்க முடியும். சோ இது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளவுட் சர்வீசஸ் வந்து தேவைப்படுது, அண்ட் தென் நான் ஒரு சில விஷயத்தை ஆட்டோமேஷன் பண்றதுக்கு ட்ராக் பண்றதுக்கு ஒரு AI ஏஜென்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாமே இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயமா இருக்கு. இது இன்ஃபோசிஸ்ல ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் வந்து நேத்து 7% வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கு. 360 ரூபாய் கிட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அந்த Q2 ரிசல்ட்ஸ் தான். அந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து சரியாவே இல்ல. இங்க நெட் ப்ராஃபிட் வந்து ஏறின மாதிரி இவங்க காமிச்சாலுமே அங்க பின்னாடி நடந்தது நெட் லாஸா தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து சொல்லியிருந்தோம். சோ அது வந்து மார்க்கெட் வந்து புரிஞ்சிருச்சு. சோ இந்த கம்பெனி நெட் லாஸ் தானே வந்து பண்றாங்க. சோ அதுல எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவா அமைஞ்சிருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேரே இறக்கிருக்காங்க. இன்னுமே JLR வந்து பாத்தீங்கன்னா டர்ன் அரவுண்ட் ஆகல. அண்ட் தென் இந்த கம்பெனியோட டொமஸ்டிக் பிசினஸ் மட்டும் தான் சூப்பரா இருக்கு. JLR பிசினஸ் தான் மேஜரான ரெவன்யூ. அது வந்து டர்ன் அரவுண்ட் ஆகாத ரீசன்னால இங்க வந்து மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. சோ இந்த டைம்ல நம்ம போல்டா கன்சிடர் பண்ற டைமா தான் வந்து இருக்கு. இறங்க நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். சோ இது வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இருக்க விஷயமா இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா JLR என்ன பண்றாங்க அப்படின்னா பெங்களூர்ல அவங்களோட ஆபீஸ் ஸ்பேஸ் ஒன்னு இருக்கு. அதை வந்து இந்த பிரிகேட் நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லீஸ்க்கு விட போறாங்களா. சோ இதுக்கான அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டா ஒரு 10 கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க. மந்த்லி வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் வந்து இங்க ரெண்டாவே வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு டீலா வந்து இருக்கு. சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா JLRல இருக்க ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ் கம்பெனி நேத்து 4% வந்து ஏறி 52 வீக் ஐயே வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டான Q2 ரிசல்ட்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. Q2ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா வந்து இருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அப்பாச்சு. ஒரு ரிகவரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது தெரிஞ்சு. மெயினா என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல சூப்பரான ரிகவரி வந்து இருக்கு. இதுல வந்து இந்த ஸ்ப்ளெண்டரா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பேஷன் வண்டியா இருக்கட்டும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நடந்திருக்கு. இந்த ரெண்டு சேல்ஸுமே சூப்பரா வந்து நடந்திருக்கு. இதை தாண்டியுமே இவங்க புது புது ப்ராடக்ட் லான்ச் வந்து வச்சிருக்காங்க. இந்த HF டீலக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் வந்து பண்ற பிளான் வந்து இருக்காங்க. பிரீமியம் ப்ராடக்ட்லுமே நிறைய லான்ச் வந்து இருக்கு. இந்த பிரீமியம் அந்த ஸ்கூட்டரா போகும்போது எக்ஸ்பல்ஸ் எல்லாமே சேல்ஸ் வந்து சூப்பரா நடக்கதா சொல்றாங்க. 30% வந்து அப்பா இருக்கதா சொல்றாங்க. விடாவோட சேல்ஸுமே அப்பா இருக்கதா சொல்றாங்க. எக்ஸ்போர்ட்ஸ்மே வந்து ஏறி இருக்கு. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ இந்த எல்லா ரிசல்ட்ஸுமே சூப்பரா இருக்க ரீசனால மார்க்கெட்ல வந்து இந்த ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. ஆஸ் இன்வெஸ்டர் அப்ரோச்சா நம்ம வந்து பார்க்கும்போது இந்த டைம்ல இந்த கம்பெனி ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. கொஞ்சம் இறங்கட்டும், அந்த டைம்ல என்ன இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்ப்போம். நாராயணா ருத்ராலியா கம்பெனி வந்து நேத்து 15% வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருந்துச்சு மார்க்கெட்ல.
இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை நெட் ப்ராஃபிட் வந்து 30% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து 20% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. அப்படியே கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஏறி இருக்கு. அது ஒரு 18% வந்து ஏறி இருக்கு. சோ எக்ஸ்பென்சஸ் 18% ஏறினாலுமே இவங்களால மார்ஜின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. அந்த ஒரு ரீசனால இவங்களால நெட் ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியுது. 30% இயர் ஆன் இயர்ல அதிகமா காமிக்க முடியுது. மார்ஜின்ஸுமே சூப்பரா தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எபிட்டா மார்ஜின் வந்து வச்சிருக்காங்க. சோ இதுவுமே டீசெண்டா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட இந்தியா பிசினஸ் சூப்பரா தான் வந்திருக்கு. பேஷன்ஸ் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. சோ அதனால இந்த கம்பெனியோட பிசினஸ் சூப்பரா தான் வந்து இருக்கு. கேமன் ஐலாண்ட்லயும் இவங்களோட பிசினஸ் வந்து இருக்கு. சோ இது வந்து ஒரு ஐலாண்ட். சோ அந்த ஐலாண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து போயிட்டு இருக்காங்க. சோ அது வந்து அடுத்த அப்டேட்டா இருக்கு. சோ இவங்க இன்சூரன்ஸ் பிளஸ் இன்டகிரேட்டட் கேர்னு ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இந்தியா பிசினஸ் அண்ட் கேமன் ஐலாண்ட் பிசினஸ் அண்ட் இந்த ஒரு இன்டகிரேட்டட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனியால ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியுது. ரெவன்யூ வந்து அதிகமா மேக் பண்ண முடியுது. அந்த உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸுமே அதிகமா வந்து வச்சிருக்காங்க. ஒரு 2000 பெட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ற பிளான் இருக்காங்க. அண்ட் அதை தாண்டியுமே நிறைய பிளான்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. சோ எல்லா ரிசல்ட்ஸுமே சூப்பரா இருக்கு ரீசனால மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏத்தி இருக்காங்க. சோ இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனது இல்ல. பட் ஆனா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனி சைட்ல போகும்போது ஒரு சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பெனி இந்த பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்றது கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. 35 கிட்ட ஒருத்தர் பி அந்த டைம்ல கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பெட்டரான வேல்யூஷனா இருக்கும். இப்ப இருக்க பி வந்து 48ல வந்து இருக்கு. சோ அதனால வெயிட் பண்ணியே பார்ப்போம். இந்தியாவோட ஈக்விட்டி ஐபிஓ விட இங்க இருக்கிறதுல இந்தியால இருக்க ஃபேமிலி ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஐபிஓ வந்து இருக்கு. அதாவது வெட்டிங் சீசனோட ஐபிஓ வந்து பெருசா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இங்க ஐபிஎல் எல்லாம் வந்து லிஸ்ட் ஆகல. இது வந்து லிஸ்டடான மார்க்கெட்டும் வந்து கிடையாது. இங்க வெட்டிங் சீசன் அண்ட் இந்த ஃபேமிலி ஐபிஓ நம்ம சொல்ல வரது. பட் ஆனா இங்க ஈக்விட்டி ஐபிஓ விட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூமான ஒரு விஷயமா வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. $74 பில்லியன் வேல்யூவேஷனா இருக்கு இந்த வெட்டிங் பிசினஸ்ன்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுல இந்த கோட்டக் ஏஎம்சியோட எம்டி தான் வந்து இதை சொல்றாரு. இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இங்க வெட்டிங்காக இங்க மக்கள் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றது அவங்களோட லைஃப் டைம் ஏர்னிங்ஸ்ல 20% வந்து ஸ்பெண்ட் பண்றதா வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வாழ்நாளே வந்து 1 கோடி ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுல 20% அப்படின்னா 20 லட்ச ரூபாய் அவங்களோட கல்யாணத்துக்கு மட்டும் செலவு பண்றதா சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் இந்த வெட்டிங்காக மட்டும் செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ அதனால அந்த பிசினஸ் வந்து சூப்பரா இருக்கதா சொல்றாங்க. இந்தியாவிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து பார்க்கும்போது ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கும். அதே மாதிரி இங்க அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரி. சோ அந்த மாதிரி இந்தியாவிலே 4வது பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்குது. இந்த வெட்டிங் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது பெரிய இண்டஸ்ட்ரியா வந்து இருக்கு. இந்தியாவோட டோட்டல் ஜிடிபிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2% வந்து இது கான்ட்ரிபியூட் பண்றதா வந்து சொல்றாங்க. இங்க 2% கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு போது இதுக்குள்ளேயே இங்க நிறைய பிசினஸ் வந்து வரும். இங்க ஜுவல்லரி இது உள்ள வரும். அண்ட் தென் ஹாஸ்பிட்டாலிட்டி இது உள்ள வந்து வரும். அண்ட் தென் கூடவே வந்து நிறைய விஷயம் வந்து வரும். ஃபுட் பிசினஸாவும் நிறைய வந்து வரும். இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய வந்து உள்ள வரும். இது எல்லாமே சேர்ந்து 2% ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்றதா சொல்றாங்க. சோ இங்க வெட்டிங்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இருக்க பெரிய பிசினஸா தான் வந்து இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் வந்து சொல்றேன். எஸ் பேங்க் ஷேர் வந்து நேத்து 3% வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏறி இருந்துச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுமிதோபா கம்பெனி வந்து இந்த கம்பெனில ஏற்கனவே 24.99% ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. மேலும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆர்பிஐ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் வந்து கேட்கறாங்க. நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடி. பட் ஆனா ஆர்பிஐ பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க மேலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போதைக்கு ரெகுலேட்டரி அப்ரூவலா வந்து பார்க்கும்போது 25% கீழே தான் நீங்க வந்து ஸ்டேக் வந்து வச்சிருக்கணும்ன்றது தான் அப்ரூவலா இருக்கு. சோ அது கீழே தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. இன்னும் இன்க்ரீஸ் பண்ற பிளான் வந்து அவங்க இருக்காங்க. பட் ஆனா இங்க ஆர்பிஐ வந்து அவங்களுக்கான பெர்மிஷன் வந்து கொடுக்கல. இங்க எஸ்எம்பிசி நிறுவனத்தோட அந்த ஒரு ஸ்டாண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட இந்த பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. பேங்கிங்கோட அந்த பிசினஸ் வந்து சூப்பரா போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இங்க எஸ் பேங்க்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே நிறைய என்பிஎஃப்சிலுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சோ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி லாஸ்ட் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த கம்பெனி பெரிய பெருசா தானே இருக்கும். சோ அந்த ஒரு பிளான்ல வந்து இறங்கிருக்காங்க. ப்ரோ ஐபிஓக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 78% ஐபிஓல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 78% வந்து க்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. சோ 178 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த பிரைஸ்ல ட்ரேட் ஆகும்போது இந்த கம்பெனியோட கோ ஃபவுண்டர் அண்ட் தென் சிஓவா இப்ப இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த ஒரு நெட்வொர்த் வந்து 10,000 கோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. எப்படி அப்படின்னும் போது இந்த கம்பெனியோட சிஓனா லலித்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 55 கோடி ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரோல வந்து இருக்கு. சோ அதோட அங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து இப்ப மார்க்கெட் ஏறின பிரைஸ்ல இங்க கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்க இதுக்கு முன்னாடி 5000 கோடி கிட்ட தான் இருந்தாரு. இப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 10,000 கோடி கிட்ட வந்துட்டாரு. ஏன்னா மார்க்கெட்ல இந்த ஷேர் எல்லாமே ஏறின ரீசனால. சோ மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏன் ஏறுது அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தா இன்னும் மேட்ச் ஆகல. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆகாத ரீசனால ஆக்சுவலா பிசினஸ் டர்ன் வரும் அதுவும் மேட்ச் ஆகாத ரீசனால இது எப்போ வேணாலும் பார்த்தோன்னா இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம ஏஞ்சல் ஒன்றுமே வந்து பார்த்தோன்னா மறக்கக்கூடாது. ஏஞ்சல் ஒன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் கூட இங்க வந்து கொலாபரேஷன் வச்ச ரீசனால 1000 ரூபாய் வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேல போச்சு. 3700 வரைக்குமே போச்சு. திரும்ப மார்க்கெட்ல வந்து அந்த ஷேர் வந்து இறக்கிட்டாங்க. 2700 ரூபாய் 2500 ரூபாய்க்கு வந்து இப்போ 2800 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் க்ரோ ஐபிஓமே வந்து இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகல. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். நிஃப்டி வந்து 26,000 பாயிண்ட் திரும்ப டச் பண்ணுது. பட் ஆனா பெருசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நிஃப்டி 26,000 பாயிண்ட் வந்து ஸ்டாக்னெட் ஆகி நிக்கிறதுக்கான ரீசன் வந்து இங்க என்டிஏ கவர்மெண்ட் அவங்க பீகார் எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த நீங்க மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாமே வீக்கா வந்து இருக்கு. எல்லா மார்க்கெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ல வந்து இருக்கு. அந்த நம்ம ஊர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அவுட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்ஃப்ளோ வந்து ஒரு பக்கம் வந்தாலும் அவுட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ எல்லாமே இம்பேலன்ஸ்டா இருக்க ரீசனால தான் இங்க 26,000 பாயிண்ட்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல ஏத்த முடியல. ஸோ இங்க ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹைக்கு, அதாவது 26,000 பாயிண்ட்டுக்கு மேல இங்க வந்து அதிகமா மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பாசிட்டிவ் தேவைப்படுது அப்படின்னும் போது இங்க அதிகமான இன்ஃப்ளோஸ் வந்து வரணும். அது டொமஸ்டிக் இன்ஃப்ளோவா இருந்தாலும் சரி, அது எஃப்ஐஐ இன்ஃப்ளோவா இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே வந்து அதிகமா வரணும். கார்பரேட் ஏர்னிங்ஸ் பொறுத்தவரை இங்க வந்து ஸ்டேபிளான growth வந்து இருக்கணும். ஒரு குவார்டர் நல்லாவும் இன்னொரு குவார்டர் மோசமாவும் இருந்துச்சு அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. எல்லா குவார்டருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் இங்க வந்து குளோபல் லெவலான அந்த அன்சர்டனிட்டி வந்து இருக்கக்கூடாது. இங்க வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நடுவில் இந்த வார் போறது, அண்ட் தென் இந்த ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவில் டாரிஃப் போறது, இது எல்லாமே இருக்கக்கூடாது. அது வந்து இந்தியா மாதிரியான எமர்ஜிங் பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பெரிய அடியா தான் வந்து இருக்கும். இது எல்லாமே இல்லைன்னும் போது நிஃப்டி வந்து பார்த்தோன்னா புது ஆல் டைம் ஹைக்கு போகும். அது இருந்து அப்படின்னும் போது இப்போதைக்கு இந்த பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஓவராலா இருக்க நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.